பிஸ்னஸ் மைண்டட் பீப்புள் பொதுவாக தங்களுடைய பிஸ்னஸை மற்றவங்களுக்கு ஒரு வேல்யூ உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயமா பார்ப்பாங்க. அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்கள ரொம்ப அதிகமாக ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்களையும் தங்களுடைய அந்த கம்பெனியினுடைய ஒரு பார்ட்டாக பார்ப்பாங்க. ரொம்ப முக்கியமாக அந்த கம்பெனியினுடைய வெற்றியில் அவங்களுடைய பங்களிப்பை ரொம்ப அதிகமாக அவங்க அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஆனால் மணி மைண்டட்னஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வரும் பொழுது அவங்க அந்த கம்பெனியை முழுசாக தாங்க தான் ஓன் பண்ணி இருக்கிறதா நினைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்கள அந்த கம்பெனியினுடைய ஒரு பார்ட்டாக நினைக்க மாட்டாங்க. ஏதோ நம்மகிட்ட காசு வாங்கிட்டு வேலை பார்க்குறவங்க அப்படிங்கிற அந்த மனநிலை தான் அவங்க பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு முக்கியம் அப்படிங்கிறது பணம் தான். நம்ம தான் அவங்களுக்கு காசு கொடுக்குறோம்ல, அதனால அவங்க நம்மளுக்கு வேலை செய்கிறாங்க அப்படிங்கிற அந்த மனநிலை தான் எப்போவுமே அவங்க எம்ப்ளாயிஸை பார்ப்பாங்க. அந்த கம்பெனியினுடைய வெற்றியில் ஒரு பொழுதும் அவங்க எம்ப்ளாயிஸுக்கு பங்கு கொடுக்க மாட்டாங்க. முழுக்க முழுக்க அவங்க தான் அந்த வெற்றிக்கு காரணம் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அதுக்காக பிசினஸ் மைண்டட் பீப்புள் மணிக்கு எந்த ஒரு முக்கியத்துவமே கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் இல்லை. லாபத்துக்கு எந்த முக்கியத்துவமே கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் இல்லை. அவங்களும் மணி விஷயத்திலையும் லாப விஷயத்திலையும் கவனமா இருப்பாங்க. ஆனா அந்த மணியையும் லாபத்தையும் கம்பெனியுடைய வேறு ஒரு சில நல்ல விஷயங்களுக்காக கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு அவங்க தயங்க மாட்டாங்க. ஆனால் நம்ம அப்படியே மணி மெயின்டெனன்ஸ் பக்கம் வரும் பொழுது அவங்க மணியை மட்டும்தான் முக்கியமான ஒரு அவுட்கமாக நினைப்பாங்க. மணியை எந்த விதத்திலையும் லாபத்தை எந்த விதத்திலையும் வேற எதுக்காகவும் சாக்ரிஃபைஸ் பண்ணவே மாட்டாங்க. பிஸ்னஸ் மைண்டட் பீப்புள் அவங்களுடைய கம்பெனி மூலமாக ஒரு ப்ராடக்ட் அவங்க கிரியேட் பண்ணும்போது அது கஸ்டமர்ஸுக்கு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் நிதானமாக கவனமாக பார்த்து அதை கிரியேட் பண்ணுவாங்க. இந்த கம்பெனியினுடைய லாங் டேர்ம் சக்ஸஸுக்கு கஸ்டமர்ஸோடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத அவங்க உணர்ந்திருப்பாங்க. அதனால அந்த ப்ராடக்ட் கஸ்டமர்ஸ் கையில் போகும்போது கஸ்டமர்ஸ்க்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்திடக்கூடாது அப்படிங்கிற விதத்தில் அவங்க கவனமாக இருப்பாங்க. அதுக்கு அர்த்தம் அவங்க எல்லா ப்ராடக்ட்டையும் பர்ஃபெக்டாக கிரியேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல ஒரு சில நேரத்தில் தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் அவங்க சைட்லேருந்து முடிஞ்ச அளவுக்கு அவங்க அந்த ப்ராடக்டில் ஃபால்ட் இல்லாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் நம்ம மணி மெயின்டெனன்ஸ் பக்கம் நம்ம வரும்பொழுது அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட் எவ்வளோ சீக்கிரமாக மார்க்கெட்டுக்கு கொண்டு வரணுமோ அவ்வளோ சீக்கிரமாக கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது அவங்களுக்கு இரண்டாவது பட்சம் தான் இருக்கும். எவ்வளோ சீக்கிரமாக அந்த ப்ராடக்ட்டை கொண்டு எவ்வளோ சீக்கிரமாக அந்த கஸ்டமர்ஸ்ட்டை விற்று எவ்வளோ சீக்கிரமாக அதுலேருந்து பணம் பார்க்க முடியும் அப்படிங்கிற அந்த விஷயத்தில் தான் அவங்க கவனமாக இருப்பாங்க. அப்படி அவங்க வேகமாக செயல்படுறதுனால பல நேரங்களில் இன்டென்ஷனலாவோ அன்இன்டென்ஷனலாவோ அந்த ப்ராடக்ட் மக்களுக்கு அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் அப்படி அது பாதிப்பை ஏற்படுத்தாலும் முடிஞ்ச அளவுக்கு அந்த கஸ்டமர்ஸ்ட்டு அவங்க விலகி இருந்து அதை சமாளிக்க தான் பார்ப்பாங்களே தவிர அந்த ப்ராடக்ட்டை சரி பண்ணுறதுக்கான முயற்சியை எடுக்க மாட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.